டாபிக் வாகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட். ஓகேவா? ஸோ இதில் வந்து கொஷின்ஸ் கொடுத்துருவாங்க. கொஷின் அதே மாதிரி தான். இது பேலன்ஸ்டான்றதை நம்ம செக் பண்ணுறோம். செக் பண்ணும்போது அது பேலன்ஸ்டுன்னு தெரிய வரும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அடுத்த டேபிளில் இதே மாதிரி நம்பர்ஸை வந்து கொடுத்துருக்குற நம்பர்ஸை கார்னரில் போட்டு செட் பண்ணிவிட்டு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும் ஒவ்வொரு ரோக்கும். இப்போ ஒரு ரோ எடுத்துக்கிட்டோன்னா அந்த ரோவோடைய மினிமம் வேல்யூ, அதுக்கு அடுத்த மினிமம் வேல்யூ. ஸோ இங்கே 2 5 தான் மினிமம். ஸோ 5 - 2 என்ன 3. அப்போ இந்த 3 இங்கே போடணும். அதே மாதிரி இந்த ரோக்கு 4 4 4 4ன்னு 2 4மே இருக்குது. அப்போ இது 4 - 4 0. கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அடுத்து இங்கே 2 3ன்னு இருக்குது, இங்கே 1. அப்போ இங்கே 2 - 1 2 - -1. அப்போ 2 - -1னா அது 3. 2 - -1 அப்போ 2 + 1 ஆகிடும். அப்போ 3 ஆகிடும். அடுத்து இங்கே ரோ காலம் வைஸ் 0, இங்கே வந்து 3 ஆகிடும். ஏன்னா -1 2 இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே 1, இங்கே 0. ஸோ இங்கே வந்து மேக்ஸிமம் வேல்யூ. இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிஃப்ரென்ஸில் மேக்ஸிமம் எது அப்படின்னு பார்க்கணும். ஸோ மேக்ஸிமம் வந்து 3 தான். 3 வந்து 3 3 இருக்குது. நீங்கள் எந்த 3 வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த 3 சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த 3 சூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த 3 சூஸ் பண்ணிட்டேன்னா இந்த ரோ இருக்கா, இந்த ரோவில் லீஸ்ட் வேல்யூ -1. ஸோ இந்த -1க்கு இங்கே பார்க்கணும் 25 20ன்னு இருக்குது. ஸோ இந்த ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணி 20. ஓகேவா? ஸோ இந்த ரோ கேன்சல் ஆகிடும். இது 5ன்னு மாறிடும். ஓகே, இங்கே 20 போட்டு இங்கே 5 போட்டாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம், இந்த ரோ கேன்சல் ஆகிடுச்சா? இந்த ரோ கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே உள்ள டிஃப்ரென்சஸ் அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? இந்த சைடு வேணால் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ இங்கே 4 5 பார்த்தீங்கன்னா இங்கே 1 ஆகிடும். இங்கே 2 3, ஸோ இதுவும் 1. இங்கே 3 5, இங்கே 2, இங்கே 2 5, இங்கே 3. இப்போ எனக்கு வந்து 2 3 இருக்குது. ஓகே, 2 3 இருக்குது. நான் இப்போ இந்த 3 எடுக்கிறேன். அப்போது இந்த 3ல் எனக்கு 2 இருக்குது. 2ல் 30 இருக்குது, 5 இருக்குது. நான் இந்த 5 இங்கே போட்டுட்டு இதை 25ன்னு மாற்றுறேன். அப்போ இந்த ரோ எனக்கு, இந்த காலம் எனக்கு கேன்சல் ஆகுது. இப்போ இந்த காலம் கேன்சல் ஆச்சுன்னா இங்கே உள்ள டிஃப்ரென்சஸ் அப்படியே தான் இருக்கும். இந்த சைட் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. இங்கே 5 5ன்னு இருக்குது, இங்கே 0 ஆகிடும். 4 5 1 2 3 1. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 3 மட்டும்தான் ஹையஸ்ட். இந்த 3 ரவுண்ட் பண்ணிக்கிறேன். இங்கே 2 இருக்குது, 10 15. இங்கே 10, இங்கே 5. ஸோ இந்த ரோ கேன்சல் ஆகுது. ஓகே, ஸோ இதை கேன்சல் பண்ணிட்டு இந்த பக்கம் அப்படியே தான் இருக்கும். இங்கே வந்து சேஞ்ச் ஆகுது. இங்கே 7 - 4 3, இங்கே ஒன்றும் வராது. இங்கே 6 - 5 1, இங்கே 5 - 5 0 ஆகுது. இப்போ இங்கே வந்து கிரேட்டஸ்ட்டு இந்த 3. ஸோ இந்த 3க்கு நேராக சின்ன நம்பர்னால் அது 4. இங்கே 15, இங்கே 20, இது 5, இது 15 வரும். ஸோ இப்போ இந்த ரோ கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ ஆல்ரெடி இங்கே 0 மட்டும்தான் இருக்குது. இங்கே வந்து இது 5 ஆகுது, இதுவும் 5 ஆகுது. இங்கே இது 7 அப்படியே வந்துடுது. ஸோ இப்போ ஹையஸ்ட் வந்து இந்த 7 தான். ஸோ இங்கே 7ல் என்ன வருது அப்படின்றத பார்க்கணும். இங்கே 25 இருக்குது, இங்கே 5 இருக்குது. ஸோ இந்த 5 இங்கே வந்துடும். இங்கே 20 ஆகிடுது. அப்போது இந்த காலம் கேன்சல் ஆகுது. அடுத்து இந்த 2 தான் இருக்குது. 5 5ன்னு இருக்குது. இங்கே வந்து 5 - 5 0 ஆகுது. 5 5. ஸோ இந்த 2 5ல் இப்போ இந்த 5 சூஸ் பண்ணுறேன். எந்த 5 வேணாலும் சூஸ் பண்ணலான்றதுனால இந்த 5 சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 5 சூஸ் பண்ணும்போது எனக்கு இங்கே 15, இங்கே 20. ஸோ இது 5 ஆகுது. இங்கே 15ன்னு போடுறேன். அப்போது எனக்கு இதுவும் கேன்சல் ஆகுது. இப்போ மீதி இருக்கிறது இங்கேயும் 5, இங்கேயும் 5ன்னு இருக்குது. அப்போ ஏதாவது ஒரு 5 ரவுண்ட் பண்ணிவிட்டு இங்கே என்ன இருக்குன்னா இங்கே இங்கே 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது. ஸோ இந்த 5 இங்கே போட்டோன்னா இது முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ இதில் வந்து IBFSன்னு சொல்லி இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் சொல்லி இங்கேருந்து இதெல்லாம் எழுதிடலாம். எழுதிட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா வாகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட் முடிஞ்சிருச்சு.